இந்த கிரேவி இட்லிக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு அருமையான சைடிஷ், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு MMSK Vlogs. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ப்ரான் தொக்கு. இது வந்து ரொம்பவும் தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கெல்லாம் ரொம்பவே வந்து பெஸ்ட்டான காம்பினேஷன். இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, தோசைக்கு தான் எடுத்திருக்கிறேன். அதை டேஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இறால் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து தண்ணியில் போடாமல் அப்படியே வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே க்ளீன் பண்ணோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணலாம். தலையை ஃபஸ்ட் வந்து இப்படி கிள்ளி போட்டுறணுங்க. அது கூடவே இந்த வாலை எப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துடணும். இப்போ இந்த சென்டரில் பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து நம்ம கை வச்சு நம்ம இந்த மாதிரி சென்டரில் பிடிச்சோம் அப்படின்னா இது தன்னாலே வந்துடும். இது இப்படி தான் க்ளீன், பார்த்தீங்களா, இதை க்ளீன் பண்ணி இப்படி தான் நம்ம இறாலை வந்து க்ளீன் பண்ணணுங்க. எப்போவுமே நம்ம நான்வெஜ் வாங்கணும் அப்படின்னா நான்வெஜ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து தூளும் போட்டு கல்லுப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த நான்வெஜ் வந்து ரொம்பவே வந்து க்ளீனாக இருக்கும். கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா கையால் நல்லா கசக்கி அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து போகிற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இனி நம்ம வந்து தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். வீட்டில் நான்வெஜ் எடுத்திங்கன்னா எப்போவுமே வந்து நல்லெண்ணெயில் சமைச்சு பாருங்கள். அந்த நான்வெஜ் எப்போவுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக விட்டுக்கிறோம். இன்றைக்கி வந்து நான் இறால் தொக்கு தான் பண்ண போகிறேன். ஆயில் வந்து சூடாயாச்சு. ஆயில் சூடானதுமே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 கிராம்பு, ஒரு வரமிளகாவை 2ஆக வந்து பிச்சு சேர்த்துருக்குறேன். இது கூட 3 பச்சை மிளகாவையும் எடுத்துருக்கிறேன். 2ஆக வகுத்து கீறி எடுத்துருக்கிறேன். இனி ஃபஸ்ட் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை நம்ம வதக்க சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போது ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூடவே 1 ஸ்பூன் வந்து உப்பும் வந்து சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சிடலாம். சிம்மிலே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போடும்போது அந்த தொக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். மூடி போட்டு வச்சிடலாம். வெங்காயம் வதங்கியிருக்கான்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவு வதங்கியிருக்கு, இந்த அளவு வதங்கினா போதும். இனி ஒரு 4 மீடியம் சைஸு தக்காளி, அதையும் வந்து நம்ம வெங்காயம் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணமோ அதே சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். தக்காளியையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும்போது கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி வைக்கணும். ஏன்னா இதில் கொஞ்சம் தண்ணி தன்மை வந்து வந்துடும். அப்போ கொஞ்சம் ஃப்ளேமை வந்து ஜாஸ்தி வச்சுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி வைக்கக்கூடாது, கொஞ்சம். இது ஒரு 5 மினிட்ஸு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இறால் தொக்குக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சிடலாம். இப்போ இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, இதுவும் நான் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த பூண்டு கூடவே நம்ம என்ன செய்கிறோம்னா 5 முந்திரி, முழு முந்திரி எடுத்துருக்குறேன். சின்ன பொடி முந்திரினா 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் வந்து கசகசாவும் எடுத்துருக்குறேன். இது இனி எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இறாலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் தக்காளியும் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இறாலை வந்து இது கூட சேர்க்கணும். இறாலை க்ளீன் பண்ணி எடுத்த இறாலை இது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம 1 கிலோ இறால் வாங்கினோம்னா அது அரை கிலோ தான் இருக்குங்க. அவ்வளவும் வேஸ்ட்டு தான், தோடு தான் அதிகமாக இருக்கும்.
நல்லா கலந்து விடணுங்க. வெங்காயம் தக்காளி கூட இந்த இறாலும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நமக்கு இப்படி பார்த்ததுமே நமக்கு சாப்பிடணும் மாதிரி தான் இருக்கும். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது, முந்திரி, கசகசா இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரும். ஏன்னா இதில் நம்ம இன்னும் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இனி இந்த இறால் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வச்ச தயிர்ல 2 ஸ்பூன் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கூட்டி வச்சுக்கலாம். இன்னும் இந்த இது வேகிறதுக்காக ப்ரான் நல்லா வேகணும். கூட்டி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போதுங்க. அதுக்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டாம். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இறால் வெந்துடுச்சு. இனி இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வந்து சேர்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இது கூடவே 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் பெப்பர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா நம்ம வந்து வீட்லேயும் அரைச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம கடையிலேருந்து வாங்கி நம்ம இனி இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி நமக்கு எவ்வளவு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு முந்திரி கசகசா அரைச்சோம்ல, அது வந்து அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதில் உள்ள தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இது கிரேவியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் செமி சாலிடாக தான் எடுக்கிறேன். அதுக்காக கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இது சப்பாத்திக்கு எடுத்திங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கலாம். சாதத்துக்கு எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இந்த அளவு நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இன்னும் வாசனைக்கு தேவையான கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு 2 கொதி நல்லா கொதிக்கணும். வெட்டி கொதிக்கும் போது நமக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் 5 நிமிஷம் தாங்க. 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான அட்டகாசமான செமையான ஒரு இறால் தொக்கு கிரேவி வந்து ரெடி ஆயிரும். குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு. ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு அப்படி மேலாக்கெலாம் தூவி விட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவியை நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கு ரொம்பவே அருமையான சைடிஷ்ஷுங்க. இது சாதத்துக்கும் ரொம்பவே அருமையான சைடிஷ்ஷு. நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ரான் தொக்கு கிரேவியை வந்து நம்ம செஞ்சாச்சு. தோசைக்கு வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அந்த தோசையோட ஒரு ப்ரானும் எடுத்து நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து அருமையாக இருக்குங்க. வேறு லெவலுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது, செமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.